வணக்கம் நண்பர்களே. மலர் மருந்துகளிலே 18வது மலர் மருந்து இன்பேஷன்ஸ். INPATIENS இன்பேஷன்ஸ். இதுல இந்த இன்பேஷன்ஸோட குணாதிசயம் கேட்டீங்கன்னா அவசரம், நிதானமின்மை, எரிச்சல் அடைதல். இதுதான் இந்த இம்பேஷனோட குணாதிசயங்கள், முக்கியமான விஷயங்கள். பெரும்பாலும் பொறுமை இல்லாத அவசரக்காரர்களுக்கு இந்த இம்பேஷன்ஸ் ரொம்ப உதவும். பொறுமையே இல்லப்பா, இவ எப்ப பார்த்தா கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது, அவசரப்படுறான், இதை பண்றான்னு சொல்றவங்களுக்கு இம்பேஷன் கொடுத்தா மாற்றும். செயலில், பேச்சில் வேகம், அவசரம் இருக்கும். பிரச்சனைகளில் முடிவெடுப்பதில் வேகம். தங்கள் வேலையை தாங்களே செய்ய விரும்புவார்கள். நடப்பது, பேசுவது, சாப்பிடுவது எல்லாம் வேகம். மற்றவர்களையும் துரிதமாக செயல்பட வேண்டும் என விரும்புவார்கள், எதிர்பார்ப்பார்கள். இல்லை என்றால் கோபப்படுவார்கள். ஆனால் அந்த கோபம் உடனே மறைந்துவிடும். இதுல இந்த வேகம் 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 அப்படின்னு சொல்றத பாத்தீங்கன்னா, அந்த வேகம் வந்து எல்லாராலையும் ஈடுபடுத்த முடியாது. என்னுடைய உதவியாளர்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நினைக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வேகத்துக்கு என்னுடைய உதவியாளர்கள் இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு வேலை சொன்ன அது பண்ணணும்னு சொல்லுவேன். அந்த வேகம் என்பது தேவை. ஏன்னா இப்ப எனக்கு வயசாகி போயிடுச்சு, எனக்கு வேகம் தேவையில்லை. பட் இளைய வயதில் உள்ளவங்க பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் வந்து வேகம் குறைவுதான். வேகம் அதிகமானவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, மிக மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவங்க தான். ரொம்ப வேகமா இருப்பாங்க, போறாங்க வருவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க. இதுல என்ன வேகமா இருக்குல்ல, என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் வயிற்றுப்புண், அல்சர் என்று சொல்லக்கூடிய வயிற்றுப்புண் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அஜீரணம். ஏன் அஜீரணம் ஆகுது? சாப்பிடறது வேகம் தான். அவர் சொல்லுவார், என்ன உட்காந்து சாப்பிட்ற அரை மணி நேரமா அப்படிம்பாங்க. இவர் அப்படி சோறை வச்ச உடனே கோழி முழுக்க முடிச்சு கை கழட்டு போயிடுறாரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வேகமாக உணவு உண்பதால் என்னன்னா, உணவு வந்து செரிக்காம போயிடும். பெரும்பாலும் உங்ககிட்ட வரக்கூடிய அல்சர் நோயாளிகள், வயிற்றுப்புண் காரணமாக வரக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான காரணம், அவர்களுக்கு பொறுமை இல்லாமல் இருப்பவர்களாகத்தான் அவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இது வந்து கண்டிப்பாக இந்த இம்பேஷன்ஸ் அற்புதமாக வேலை செய்யும். மருந்து கொடுத்தாலும் அப்புறம் கொஞ்சம் அளவுக்கு மாறுவாங்க. பெரும்பாலும் இந்த இம்பேஷன்ஸ் காரங்க எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், பல இளைஞர்கள் வந்து ரோட்ல போறவங்க என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, டூ வீலர் ஓடிட்டு போறவன் நம்மளை இடிக்கிற மாதிரி வருவான். அந்த மாதிரி வேகத்துல அப்படி வேகமா போவாங்க. அவங்க கார் ஓட்டினாலும் லாரி ஓட்டினாலும் ஆபத்து, போக்குவரத்து விதிமுறை எதையும் கவலைப்பட மாட்டான், பறந்து போவான். அத மாதிரி இப்ப இந்த மாதிரி டிராபிக்ல மாட்டும் போது பாத்தீங்கன்னா, எவன் ஒருத்த வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். டிராபிக் பிளாக் ஆகி நிக்குது, நகர்ந்தானே போக முடியும். அதை உணர மாட்டான், அவன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே கேட்டீங்கன்னா இம்பேஷன்ஸ் கேரக்டர் தான். அதே மாதிரி பொதுவா ஒரு ஆள் ஒரு வேலை கொடுப்பாரு, கொடுத்துட்டு 5 நிமிஷம் முடிச்சியாம்பாரு. அவங்க எல்லாம் இம்பேஷன் காரங்க தான். அது ஒண்ணு சொல்லக்கூடாது. இப்ப சாப்பிடுறாங்க, சாப்பிடும் போது சோறு கொதிக்க தான் இருக்கும். கொஞ்சம் மெதுவா ஆறின பிறகுதான் சாப்பிடணும். அந்த பொறுமை இருக்காது. அந்த சோற சூடா அள்ளி சாப்பிட்டு அந்த கோபத்துல கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி காரணங்கள் வந்து பெரும்பாலும் இம்பேஷண்டாகத்தான் இருப்பார்கள். அதே மாதிரி என்ன பண்ண, இவங்க எல்லாம் ரோட்ல என்ன பண்ணா, ரோட்ல போகும்போது சும்மா போக மாட்டான், தடான்னு குறுக்கு ரோட பாய்வான். என்னடா டிராபிக் துணின்னா அந்த மூளை வந்து டபா, அந்த வேகம் ரோட நிப்பா, திடீர்னு கிராஸ் பண்ணுவான், டிராபிக் எல்லாம் பார்க்க மாட்டான். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இம்பேஷண்டை சேர்ந்தவர்களாகத்தான் இவர்கள் எல்லாமே இருப்பாங்க. இவர்களை வந்து குணப்படுத்துவது மிக மிக எளிது, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பெரும்பாலும் அது மட்டும் இல்லாம இந்த உயர் ரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஹை பிபிக்கு வந்து இந்த இம்பேஷன்ஸ் அற்புதமாக வேலை செய்யும். சார், திரும்பவும் கேட்கிறேன் சார், நீங்க தான் வந்து இது வந்து நோய்க்கு மருந்து இல்லையே சார், என்ன சார் பிபி சொல்றீங்கன்னா, பிபிங்கிறது என்ன? அதிக ரத்த ஓட்டம், ரைட்டுங்களா? அதிக ரத்த ஓட்டம் என்ன பண்ண உடனே என்ன ஆகும்? சுறுசுறுப்பா ஆக்டிவா நிறைய வேலையை பண்ணதான் செய்வாங்க. ஸோ அதை வந்து இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கின்ற ரத்த ஓட்டத்தை இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாலே என்ன ஆயிடும்? எல்லாமே குறைந்து விடும். அதனாலதான் சொன்னோம், இது இம்பேஷன்ஸ் வந்து
ஹை பிபி காரர்களை மிக அற்புதமாக குணப்படுத்தும் அப்படின்னு சொன்னேன். அதனால நோய்களுக்கான மருந்துகளாக நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சியின் கூடமா பண்ணக்கூடிய விஷயம்தான். அப்பா என் அலுவலகத்திலும் கூட பணிபுரிந்த ஒருத்தருடைய அனுபவம் எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். டீய கொண்டாந்து வச்ச உடனே அப்படியே கப கப கபன்னு குடிப்பான். அவ்வளவு சூடா குடிப்பான். என்னடா இப்படி குடிக்கிறானே அப்படின்னு நினைப்பேன் நான். நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த இம்பேஷன்ஸ் காரங்க எப்பவுமே அப்படி நிதானமே இருக்காது. ஆனா அவங்களுக்கு இந்த இம்பேஷன்ஸ் மாதிரி நம்ம கொடுத்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும். இதுக்கு ஒப்பிடுதல் கிடையாது. மிக்க நன்றி நண்பர்களே.